உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுங்களா? 80% பெட் பேரண்ட்ஸ் நினச்சிட்டு இருக்காங்க நம்முடைய ஃபர் பேபிஸ் எல்லாம் ஹாப்பியாக இருக்காங்கன்னு. ஆனால் டேட்டா என்ன சொல்லுதுன்னா, ஒரு சின்ன குவார்ட்டர் போர்ஷன் தான் ஃபர் பேபிஸ் ஹாப்பி சைனியே காட்டியிருக்காங்களாம். அதாவது ஹாப்பியாக இருக்கிற அறிகுறிகளை காட்டியிருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம ஃபர் பேபிஸ் நிஜமாகவே ஹாப்பியாக இருக்காங்களான்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அவங்களுடைய ஹாப்பினஸ் சயின்ஸை வச்சு. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. என்ன டாக் ரிலேட்டடான பல பயனுள்ள வீடியோக்களை நம்ம ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்டு இருப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபர் பேபிஸோட சந்தோஷத்தை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிறது அவங்களுடைய நல்லதுக்காக மட்டும் இல்லை, அவங்களுக்கும் நமக்குமான ரிலேஷன்ஷிப், அதாவது உறவு பாண்டிங் நல்லா இருக்குங்கிற சைனையும் காட்டும். அது ரிலாக்ஸ்ட் ஃபர் பேபிஸ் ஆர் த ஹாப்பி ஃபர் பேபிஸ். ரிலாக்ஸ்ட் பாடி லாங்குவேஜ், அதாவது நம்ம ஃபர் பேபிஸ் ரிலாக்ஸாக படுத்திருந்தாங்கன்னாவே சந்தோஷமாக படுத்திருக்காங்கன்னு அர்த்தம். நம்மளை மாதிரி தான் அவங்களும் எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் பயமும் இல்லாமல் கை காலெல்லாம் லூஸாக விட்டுட்டு கான்ஃபிடெண்ட்டாக தன் நம்பிக்கை நம்மளை நம்பி படுத்து தூங்கிட்டு இருக்காங்கன்னாவே அவங்க ஹாப்பியாக இருக்காங்கன்னு அர்த்தங்க. ஃபர் பேபிஸ் நம்மளை பார்த்த உடனே வாலாட்டுற முறையிலேயே சொல்லிடலாம் அவங்க நம்மளை பார்த்து எவ்வளோ எக்ஸைட்டட் ஆகிருக்காங்கன்னு. அது அவங்களுடைய கம்யூனிகேஷன் மெத்தடுங்க. அவங்க நம்மளை பார்த்த உடனே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்கன்னா ரொம்ப நல்ல ஸ்பீடாக வாலாட்ட ஆரம்பிச்சிருவாங்க. வாலாட்டுறது மூலமாக அவங்க நம்மக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறாங்க. சில பெட் ஓனர்ஸுக்கு வாலாட்டுற முறை தெரிஞ்சதுனால அவங்களுக்கு நல்லா புரியும் அவங்களுடைய ஃபர் பேபி என்ன சொல்ல வருது அவங்கக்கிட்டன்னு. நமக்கு என்னங்க, நம்ம ஃபர் பேபி வாலை லூஸாக வச்சுட்டு உடம்ப விக்லி வாக்லியாக ஆட்டிக்கிட்டு வாலை நல்லா 2 பக்கமும் ஆட்டிட்டு வந்தால் நமக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்கும். அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். குட் பிஹேவியர். ஹாப்பி டாக்ஸ் வந்து சேட்டையே பண்ண மாட்டாங்கன்னு இல்லைங்க, அவங்களும் எப்போவாது சேட்டை பண்ணுவாங்க. சில டைம் அவங்களும் எல்லாம் கடிச்சு போட்டுருவாங்க. ஆனால் எப்போவுமே அவங்களுடைய மைண்ட் வந்து மைண்டும் எனர்ஜியும் பேலன்ஸ் லெவலில் இருக்கும். எதுக்கும் ஃப்ரஸ்ட்ரேட் ஆக மாட்டாங்க, கோவப்பட மாட்டாங்க, ஆங்ஸைட்டி லெவலு இந்த மாதிரியெல்லாம் இருக்காதுங்க. நல்லா பேலன்ஸ்டு மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க. ஹாப்பி டாகோடைய இன்டராக்ஷன் வந்து அவங்களுடைய பெட் பேரண்ட்டுக்கிட்ட ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. அவங்க சொல்கிற பெட் பேரண்ட் சொல்கிற எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, விளையாட சொன்னால் விளையாடுவாங்க. இந்த மாதிரி அவங்க கூட ஒரு நல்ல ஒரு பாண்டிங்கில் இருப்பாங்க ஹாப்பி டாக்ஸ். ஃபாலோ அண்ட் லிக்கிங், அதாவது நம்ம ஃபர் பேபிஸ் நம்மளை எப்போ ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கன்னா நம்ம கூட இருக்கிறத அவங்க விரும்புகிறாங்க. அதே மாதிரி நம்ம கூட இருக்கும்போது தான் அவங்க கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. நம்மளை ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுறதுனால தான், நம்புறதுனால தான் நம்ம கூடவே அவங்க வர்றாங்க. காலை நக்கி கொடுத்தாங்கனாலும் அவங்க ரொம்ப நம்ம கூட இருக்கிறத ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஒரு ஹாப்பி ஃபர் பேபி நம்மளை ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம காலையும் நக்கி கொடுத்துட்டு இருந்தாங்கன்னாவே அவங்க ஹாப்பி ஃபர் பேபிஸ்னு அர்த்தம். பெட் பேரண்ட் கிட்ட சொல்கிற பேச்சு கேட்டு நல்லா இருந்தாவே நம்ம புரிஞ்சுக்கலாம் அவங்க வந்து அவங்களுடைய பேரண்ட் கூட ஹாப்பியாக இருக்காங்கன்னு. ஹெல்தி அப்பிடைட், அதாவது நம்ம ஃபர் பேபிஸுக்கு நல்லா பசிச்சு சாப்பிட்டாங்கன்னாவே நம்ம புரிஞ்சிக்கலாம் அவங்க வந்து ஹாப்பி ஃபர் பேபிஸ்ன்னு. அவங்க வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்க. விளையாடுறதுக்கு தேவையான அளவுக்கு நல்ல ஃபுட்டை விரும்பி ரசித்து சாப்பிடுவாங்க. அவங்க இன்னொன்றும் பண்ணுவாங்கங்க, நம்ம கிச்சனில் போகும்போதே கூடவே வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அடுத்த மீல் ரெடி ஆகிருக்கா, என்ன பண்ண போகிறாங்க இவங்கன்னு, அம்மா ரெடி பண்ண போகிறாங்களா இல்லையான்னு அதையும் அவங்க தெரிஞ்சு வச்சுப்பாங்க. இந்த மாதிரியான ஃபர் பேபிஸ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியான ஃபர் பேபிஸுங்க. ஏன்னா அவங்களுடைய மனசும் பாடியும் நல்லா ஃபிட்டாக இருக்குன்னு அர்த்தம். ஹாப்பி டாக்ஸ் எல்லாருமே தனக்கு அடுத்த மீல் எப்போ கிடைக்க போகுதுன்னு ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஃபர் பேபிஸ் ஃபுட்டை பார்த்ததும் எப்படி எக்ஸைட் ஆகிறாங்கன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நல்லா சாப்பிட்ட ஃபர் பேபிஸ் நல்லா நிம்மதியாக தூங்குவாங்க. தூங்கி எழுந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக விளையாடுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. கம்ஃபர்டபுள் ஸ்லீப்பிங், நம்ம ஃபர் பேபிஸ் ஹாப்பியாக இருந்தாங்கன்னா வீட்டில் எந்த மூலையில் வேணாலும் அவங்க நிம்மதியாக சுருண்டு தூங்கிடுவாங்க. வேணும்னா காலெல்லாம் தூக்கி வச்சுட்டு ரிலாக்ஸாக முதுகில் படுத்து தூங்குவாங்க. கண்ணெல்லாம் நிதானமாக மூடிக்கிட்டு கொட்டாவி விட்டுக்கிட்டு எழுந்திரிக்க மனசு இல்லாமல் சுருண்டு படுத்து தூங்குவாங்க நம்ம ஃபர் பேபிஸ். நம்ம ஃபர் பேபிஸுக்கு 18 hours தூக்கம் கண்டிப்பாக தேவைப்படும். அவங்க நிம்மதியாக தூங்குனாவே நம்ம நினச்சிக்கலாம் ஹாப்பியாக இருக்காங்கன்னு. நம்ம ஃபர் பேபிஸ் நம்ம மடியில் தலை வச்சு படுத்து தூங்குறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. நீங்கள் எத்தனை பேர் இதை அப்சர்வ் பண்ணியிருக்கீங்க? உங்கள் ஃபர் பேபிஸும் உங்கள் மடியில் தூங்க விருப்பப்படுவாங்களான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
ஃப்ளாப்பி இயர்ஸ் அண்ட் பப்பி ஐஸ். தன்னுடைய காதெல்லாம் லூஸாக தொங்க விட்டுட்டு இருந்தாவே நம்ம புரிஞ்சுக்கலாம் அவங்க நம்மளை ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுறாங்க, நம்புகிறாங்கன்னு. அதனால தான் அவங்க ரிலாக்ஸாக அவங்க காதுகளை தொங்க விட்டுட்டு நம்ம முகத்தையே அழகான க்யூட்டான அந்த பளிங்கு கண்களை ரவுண்டாக வச்சு அவ்வளோ அழகாக பார்ப்பாங்க. அந்த இன்னசென்ட் கண்ணிலேயே நம்முடைய ஹார்ட்டெல்லாம் மெல்ட் ஆயிருங்க. இதுலேயே நம்ம புரிஞ்சுக்கலாம் அவங்க ஹாப்பியாக இருக்காங்கன்னு. ஆனால் நம்ம ஸ்ட்ரீட்டில் பார்த்துருப்போம் ஹோம்லெஸ் ஃபர் பேபிஸ் நம்ம பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு நம்ம ஏதாவது சாப்பிடும்போது அந்த க்யூட்டான பளிங்கு கண்களை வச்சு சோகமாக பார்ப்பாங்க. அவ்வளோ ஒரு எக்ஸ்ப்ரெசிவான கண்கள் அவங்களுக்கு. அது எதுக்குன்னா அவங்களுக்கு பசிக்குதுன்னு அவங்க வேதனையை கண்கள் மூலமாக நமக்கு கம்யூனிகேட் பண்ணுறாங்க. ப்ளே போ அண்ட் ஸ்ட்ரெச்சிங். நம்ம ஃபர் பேபிஸ் ஹாப்பியாக இருந்தாங்கன்னா அவங்க முன்னங்கால மடிச்சிட்டு பவுன்னு சொன்னாங்கன்னா அவங்க நம்மளை விளையாடுறதுக்கு கூப்பிட்றாங்கன்னு அர்த்தம். அது ஹாப்பியாக இருந்தால் தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதே மாதிரி ஹாப்பியாக இருக்கிற ஃபர் பேபி தன்னுடைய காலை நீட்டி ஸ்ட்ரெச் பண்ணுவாங்க. இதுவும் அவங்க நம்மளை பார்த்த உடனே ஹாப்பி ஆயிட்டாங்கங்கிற உணர்வை காட்டுதுங்க. யார் யார் வீட்டில் உங்கள் ஃபர் பேபிஸ் இந்த மாதிரி ப்ளே பவு சொல்கிறாங்க, உங்களை விளையாட கூப்பிட்றாங்க, ஸ்ட்ரெச்சிங் பண்ணி விளையாட கூப்பிட்றாங்கன்னு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஜூமிஸ், அதாவது நம்ம ஃபர் பேபிஸ் நம்மளை பார்த்த குஷியில் அப்படியே ஓட ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப ஸ்பீடாக ஓடுவாங்க, திருப்பி வருவாங்க, திருப்பி ஓடுவாங்க. ஆனால் நம்ம அவங்க எங்கேயும் இடிச்சிக்காமல் பார்க்குறது ரொம்ப முக்கியம். இதை நம்ம வீட்லேயும் பார்த்துருப்போம், ஹோம்லெஸ் ஃபர் பேபிக்கிட்டையும் பார்த்துருப்போம். நம்மளை பார்த்த குஷியில் ஓட ஆரம்பிச்சிட்டாங்கனாலும் அவங்க நம்ம கூட ஹாப்பியாக இருக்காங்கன்னு அர்த்தம். நம்ம ஃபரி ஃப்ரெண்ட்ஸ் எது கிடைச்சாலும் போதுங்கிற மனப்பான்மை எப்போ வச்சிருக்கிறனால தான் எப்போவுமே அவங்க ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்காங்க. நம்ம ஃபர் பேபிஸுக்கு பாஷையே அவங்களுடைய பிஹேவியர் தாங்க. அவங்களால வாயை திறந்து நம்மளை மாதிரி பேச முடியாது. அவங்களுடைய பிஹேவியர் சைன்ஸை நம்ம புரிஞ்சு வச்சுக்கிட்டோன்னா அவங்க ஹாப்பியாக இருக்காங்களான்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஹாப்பியாக இல்லைன்னா அவங்களுக்கு என்ன தேவைன்னு நம்ம புரிஞ்சு அவங்களுக்கு தேவையை நம்ம பூர்த்தி செய்யலாம். நம்ம குட்டிங்க நம்ம கிட்ட நிறைய விதத்தில் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. நம்ம அதை எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிட்டா அவங்கக்கிட்ட நம்மளுடைய கம்யூனிகேஷன் ஈஸியாக இருக்கும். நம்ம 2 பேருக்கான பாண்டிங்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்கள் ஃபர் பேபி உங்களை பார்த்த உடனே அந்த அழகான ஆசையான கண்களால் உங்களை கவர்ந்து இழுத்து வாலை ஆட்டிக்கிட்டு பார்த்த உடனே குதித்து ஓடி வந்து இப்போ நாம் பார்த்த இந்த பிஹேவியர் சயின்ஸ் எல்லாம் உங்கள் ஃபர் பேபி கிட்ட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபர் பேபியும் உங்கள் கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்கன்னு அர்த்தம். உங்கள் ஃபர் பேபியோடைய பேரை எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்த உங்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்கள் ஃபர் பேபிஸ் ஹாப்பியாக இருக்கிறதுனால இப்போ உங்களுக்கும் செலிப்ரேஷன் டைம்.